முக்கிய செய்தி: ஆனைமலை புலிகள் சரணாலயம் வழியாக புதிய சாலை அமைக்கும் பணிகள் உடனடியாக நிறுத்தப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனைமலை புலிகள் சரணாலயம் வழியாக புதிய சாலை அமைக்கும் பணிகள் உடனடியாக நிறுத்தப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனைமலை புலிகள் சரணாலயம் வழியாக புதிய சாலை அமைக்கும் பணிகள் உடனடியாக நிறுத்தப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஆனைமலை புலிகள் சரணாலயம் வழியாக புதிய சாலை அமைக்கும் பணிகள் உடனடியாக நிறுத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உத்தரவாதம் அளித்திருக்கிறது. ஆனைமலை புதிய சாலை பணி நிறுத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உத்தரவாதம் அளித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்டெஃபி. ஸ்டெஃபி, வணக்கம். தமிழ்நாடு அரசு உத்தரவாதம் அளித்திருக்கிறது, ஆனைமலை புதிய சாலை பணி நிறுத்தப்படும் என்று. இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். ஆனைமலை புலிகள் சரணாலயம் அமைந்துள்ள பகுதியில் திருமூர்த்தி மலையிலிருந்து குருமலைக்கு 49 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலையை அமைக்க தடை விதிக்க கோரி திருப்பூரை சேர்ந்த கௌதம் என்பவர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் ஏற்கனவே கான்கிரீட் சாலையில் உள்ள நிலையில் புதிய சாலை அமைக்க அனுமதித்தால் விலங்குகள் வேட்டைப்படவும் மரங்கள் வெட்டப்பட்டு கடத்தப்படவும் வாய்ப்பாக அமைந்துவிடக் கூடும் என கூறப்பட்டிருக்கிறது. வாகன போக்குவரத்து அதிகரித்து உணவு தேடி செல்லும் விலங்குகள் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் சூழல் இருப்பதால் புதிய சாலையால் நீர்வழி தடங்களில் மாற்றம் ஏற்பட்டு சுற்றுச்சூழலும் பாதிக்கும் சாலை அமைக்க தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கோரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி முகமது சாஃபிக் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது புதிதாக அமைக்க உள்ள சாலை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் குறிப்பிடத்தக்க அச்சத்தை ஏற்படுத்தும் என வனத்துறை அதிகாரி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்க அரசு தரப்பில் அவகாசம் கேட்டபோது குறிப்பிட்ட அந்த பகுதியில் சாலை அமைக்கும் பணிகள் துவங்கிவிட்டதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து சாலை பணிகளை உடனடியாக நிறுத்தும்படி அறிவுறுத்துவதாக அரசு தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இந்த உத்தரவாதத்தை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை மார்ச் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டெஃபி.